பரிசுத்த ஆவியானவர் குறித்து இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் குறித்து உங்களிடத்துல தொடர்ந்து நான் பேசுவேன். இது மிகவும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சத்தியம். நிச்சயமா இந்த சத்தியம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இதை நீங்க பெற்றுக்கொண்டு நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இல்லாம அசாதாரணமான ஒரு மனிதனாக, என்னங்க, ஒரு விசேஷித்தமான ஒரு மனிதனாக, இந்த உலகத்துல ஒரு சாதாரண மனுஷனை போல இல்லாமல் ஒரு விசேஷித்தமான மனுஷனாக நீங்க வாழணும், மனுஷியாக வாழணுங்கிறது தான் இந்த செய்தியுடைய முக்கியமான தலைப்பு. ஆவிக்குரிய வரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதை குறித்து பேச போறோம். ஆவிக்குரிய கனிகளை குறித்து பார்க்க போறோம். அதை குறித்து நம்ம பேச போகிறோம். அடுத்தது ஆவியானவரை நீங்க எப்படிலாம் நீங்க அவர் என்ன பண்றீங்க, அவரை பெற்று அவருடைய வார்த்தைகளை கேட்டு எப்படிலாம் நீங்க பெரிய காரியங்களை செஞ்சுட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். அதான் சொன்னேன், இந்த பூமியில நீங்க சாதாரண மனிதனாய் பிறந்திருக்கலாம், ஆனால் நீங்க மரிக்கும் பொழுது ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்திதான் நீங்கள் மரிக்கணும். கையை தட்டு அறிவியல பிள்ளைய, நீ பிறந்தா வாழ்ந்த செத்தனா இருக்க கூடாது. நீ சாதாரணமான ஒரு மனுஷியாக கிராமத்துல பிறந்திருக்கலாம், ஆனால் நீ சாகும் பொழுது என்ன பரலோகமே உன் வீட்டுக்கு இறங்கி வந்திருக்கணும். அது மட்டும் ஒரு பெரிய கூட்டமே நீ ஆதாயப்படுத்தி தான் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க பார்க்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் வயசானவங்க, என்னால எல்லாம் இப்படிலாம் பேச முடியுமா, ஊழியம் செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியாது. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஞானத்தை, தன்னுடைய வல்லமைய, தன்னுடைய சகலத்தையும் எல்லாத்தையும் குப்பை வெறுமையாக்கினார். எல்லாத்தையும் வெறுமையாக்கினார். அவங்க தேவன் என்கிறதையே அவர் வெறுமையாக்கி மனுஷ ரூபமாக்கி அவர் என்ன பண்றாருங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிச்சிருக்கோம். நீ வயசானவங்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வாரு. படிப்பறிவு இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்காத, எனக்கு பேசவே தெரியாது சொல்லிட்டு இருக்காத, ஆனால் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தை மட்டும் கவனிச்சு கேளு, கர்த்தர் உன்னை பெரிய காரியம் செய்கிறார். அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். அவரை நீ பெற்றுக்கொண்டாலே போதும். கவனிக்கிறீங்களா? சரி, வசனத்துக்கு நேரம் போவோம். உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஏதோ இப்ப பெந்தெகோஸ்தே காலத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, யூதர்கள் மேல ஊற்றப்பட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே, வானத்தை பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடியே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இருந்தார்கள். அல்ல கவனிங்க, உலகத்தை உருவாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். நீங்க ஆதியாகமத்துல 1வது அதிகாரத்துல 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் படிக்கும் பொழுது அங்கேயே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் அங்கேயே இருக்கிறார்கள். வசனத்தை படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின் மேல் வெறுமையாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர், இவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். குமாரன் இல்லாமல் பிதாவானவர் வானத்தை பூமி உண்டாக்கவில்லை. அப்ப குமாரன் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரும் அந்த பூமியை சுற்றிலும் என்ன பண்ண, ஆழத்தின் மேல இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜடத்தின் மேல எப்படி இருந்தாரா, அசைவாடி கொண்டிருந்தார். எதற்காக அசைவாடி கொண்டிருக்கிறார்? நல்ல கவனிங்க. ஒரு எழுத்து கூட விடக்கூடாது. சாத்தான கடன் கொடுத்துறாதீங்க, வேற சிந்தனை கடன் கொடுத்துறாதீங்க, அப்படி பேசாதீங்க. யாராவது பேசினா கூட அமைதியா உட்கார்ந்து சொல்லணும். இதுதான் கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. அமைதியா கேட்கணும். இப்ப என்ன நடக்குதுன்னா, வெறுமையா இருக்குது, பூமி வெறுமையா இருக்குது. பூமி முழுவதும் கடலினால் மூடி இருக்குது. ஆண்டவர் இந்த உலகத்தை கவனிங்க. எனக்கு ஒரு சிந்தனை அந்த சைடு போயிட்டு இருக்குது, என்ன சிதறப்படுது. நீங்க எங்க சிந்தனைகள் மாறினாலும் எனக்கு தெரிஞ்சிடும். அமைதியா இருக்க சொல்லுங்க, மத்தவங்க எல்லாரையும் கவனிச்சு கேளுங்க. அப்போ பூமி முழுவதும், இப்ப நம்ம நிக்கிறோம் பாத்தீங்களா, பூமி, இந்த பூமி முழுவதும் கடல் நீரால மூடப்பட்டு இருக்கிறது. கட்டுங்களா? மேகத்தாலையும் இருளாலையும் இந்த பூமி அவர் மூடி வச்சிருக்கிறாரு. அசைவாடி பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி. எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அங்க என்ன அசைவாடி கொண்டிருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறாரு. என்ன அனுப்பப்படுறாரு? இந்த அதிகாரம் முழுவதும் படைப்பை குறித்து, சிருஷ்டிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னா பிதா மட்டும் இருந்தா போதாது, குமாரன் மட்டும் இருந்தா போதாது, பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பூமியை சிருஷ்டிக்க தேவன் சித்தம் வச்சுட்டாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருக்காருன்னா, இப்ப அந்த பூமியை சிருஷ்டிக்க போறாங்க. ஒரு சிருஷ்டிப்புக்கு யாரு தேவை? ஒரு யாரை கொண்டு சிருஷ்டிக்கிறார்? பிதாவானவர் யாரை கொண்டு சிருஷ்டிக்கிறார்? பரிசுத்த ஆவியை கொண்டுதான் சிருஷ்டிக்கிறார். ஒரு மனிதன் புதிதாக ஒரு மனிதன் மறுரூபமாக்கப்பட
புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாக நீங்க மாறணும்னா, பாவத்துல இருக்கிற நீங்க, சாபத்துல இருக்கிற நீங்க, கட்டுகள் இருக்கிற நீங்க, நீங்கள் புதிதாக்கப்படுகிற ஒரு மனுமாக்கப்பட்ட ஒரு மனிதனாக நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவுக்காக நீங்க சாட்சியாக வாழணும்னு சொன்னா, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி பரலோகத்துக்கு நீங்க போகணும்னு சொன்னா, முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுதுனா, பரிசுத்த ஆவியானவர் நீங்க பெற்றுக்கொள்ளும் போதுதான் நீங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் பிறக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே புதிய புதிய காரியங்களை உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்து அநேகரை ரட்சிக்கிறார். நீ பழைய மனிதன் களைந்து போட்டாச்சு. பரிசுத்த ஆவியை பெறாதவர்களாக இருக்கிற நீங்கள் இன்னும் நீங்க பழைய மனிதனாக தான் இருக்க முடியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருந்தால் உங்களை புதிதாய் சிருஷ்டித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலை கொடுத்து இந்த பூமியில ஒரு தேவ மனிதனாக, தேவ பிள்ளையாக கர்த்தர் உங்களை கலக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றிடுகிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனை இந்த பூமியில தேவ ஆவியானவர் பூமியை மனிதர்களுக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அங்க இருந்தார். எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜலத்துக்கு அசைவாடி கொண்டிருந்தார்னா, மனுஷனை ஆயத்தப்படுத்தணும், மனுஷனுக்காக இந்த பூமியை ஆயத்தப்படுத்தணும், தயார்படுத்தணும். ஒரு கூட்டம் இந்த பூமியில இயேசுவுக்காக வாழ போகிறது. இந்த உலகத்துல மனுக்குலத்துல இந்த உலகத்தை நான் உண்டாக்க போறேன். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீர் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட 130, நீர் உங்களுடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்கினீர். கவனிங்க, நம்மளுடைய ரூபம் ஐராக்கியமா இருக்கும், சண்டை போடுறவங்க, கெட்ட வார்த்தை பேசுறவங்களாக, டிவி திரையில நாடகம் பார்க்கிறவங்களாக, கொலை செய்கிறவங்களாக, உபச்சாரக்காரனாக, வேசிதனக்காரனாக, இன்னும் என்னமோ பலதரப்பட்ட சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு மனிதர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய ரூபத்தை அவர் புதிதாக மாற்றுகிறார். ஆதாமை உண்டாக்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாகன்னு சொல்லிட்டு தமது சாயலை மட்டும்தான் கொடுத்தாரே தவிர ரூபத்தை கொடுக்கவில்லை. நீங்க அந்த 1வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ரூபத்தை கொடுக்கவில்லை. ஏனென்று சொன்னால் ஆதாம் பாவம் செய்வான்ங்கிறத என்னங்க சோதரம் ஒரு கட்டளை கொடுத்திருந்தாலும் ஆதாம் வீடு அடைவாங்கிறத கர்த்தர் அறிந்திருந்தார். அவனுக்கு ரூபத்தை கொடுக்கவில்லை. ரூபம் எப்பமா கிடைக்குது? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்று உண்மையாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானசம் எடுத்தார்கள் பாத்தீங்களா, அவர்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுதுதான் அவர்களுக்கு அந்த ரூபம் மறுரூபம் புதிதாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், இது இச்சையடக்கம், இதெல்லாம் முன்னாடி இருக்காது. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இந்த இச்சையடக்கம், இது எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவி மூலமாய் நாம் என்ன பெற்றுக்கொண்டு அவருடைய தேவனுடைய ரூபத்தின்படி இந்த பூமியில வாழணும்னா அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அபிஷேகம் தான் நம்முடைய ரூபத்தை புதிதாக மாற்றுகிறது. பாவ சாயலை நீக்கி பரிசுத்த சாயலை கொண்டு வருகிறது. உலகத்தில் உள்ள பாவங்களை செய்து பாவியாக இருக்கிற நம்மை பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளையை மாற்றுவதற்கு காரணம் நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் தான். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் சபையில் இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு செத்த ஒரு வாழ்க்கை, அவங்க இன்னும் உலகத்தையே தொட்டு நிற்கிறாங்க தவிர இன்னும் கிறிஸ்துவுக்காக அவங்க வாழ முடியாது. கவனிக்கிறீங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. நிறைய அற்புதங்கள் அவர் தான் செஞ்சாரு. மோசே காலத்துல செஞ்ச அற்புதங்கள், 10 அற்புதங்களை செஞ்சாரு. பாதைகள் இதெல்லாம் பரிசுத்த ஆவியை கொண்டுதான் செஞ்சாரு. செங்கடல் 2ஆ பிளக்கப்பட்டது பரிசுத்த ஆவியை கொண்டுதான் செய்யப்பட்டது. யோர்தான் நதி 2ஆக பிளக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியை கொண்டுதான். எரிகோ கோட்டை கீழே விழுகிறது பரிசுத்த ஆவியை கொண்டுதான். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது பரிசுத்த ஆவியை கொண்டுதான். பரிசுத்த ஆவி ஒருத்தவங்களை இறங்கும் பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். பழைய காலத்துல எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசி, சிறிய தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்க. இவங்க அபிஷேகம் ஆவியானவர் இறங்கின உடனே தீர்க்கதரிசனம் உரைத்தவர்களாக மாறினார்கள். தீர்க்கதரிசனம் உரைத்தாங்க. அந்த நேரத்தில் தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு விலகி போயிடுவார் பரிசுத்த ஆவியானவர். வருவாரு, செயல்படுவாரு, போயிடுவாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு காலம் கொடுக்கப்படும்படியாக அவர் காத்திருந்தாரு. அந்த காலம் தான் இந்த காலம், சபையின் காலம். இந்த சபை கர்த்தர் சொல்றாரு, நான் போவேனாகி தேற்றவரான உங்க இடத்துல வரமாட்டேன், நான் போய் அவரை போய் அனுப்புறேன். அவர் அனுப்புற பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து போய் அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரு. சரி கவனிங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும் பொழுது பரிசுத்த ஆவியை கொண்டுதான் என்னங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையினால கிடையாது.
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையால அற்புதங்களை செய்யல. இப்ப நாம அற்புதங்களை செய்யறோம், கையை நீட்டுறோம், கவனிங்க, பிசாசு ஓடுங்கிறத பாத்துக்கிறோம், வியாதிகள் மறைகிறத பாக்குறோம். ஆனா இதெல்லாம் நம்ம கையில இருந்து வந்ததா? பேய ஓட்டுறோம், எப்படிமா ஓட்டுறோம்? பேய ஓட்டுறோம்ல, சபையில எத்தனையோ பேய்கள் ஓடி இருக்குல்ல, ஏசு நாம பொல்லாதவை போனா விழுந்து ஓடுதுல, அது என்கிட்ட இருந்த வல்லமையா இல்ல என்னுடைய ஞானமா இல்ல என்ன பார்த்து பிசாசு ஓடுதா? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறாங்க, நான் ஒண்ணு கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர் தேவன் தான். ஆனா தேவன் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் தேவன் எல்லாம் வேண்டாம், ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கண்டாரு. பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவியை கொண்டுதான் வல்லமை என்ன பண்றாரு. இந்த பரிசுத்தாவியை இயேசு வந்து யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? இதான் எனக்கு கொடுத்தாரு. இப்ப என்ன பண்ண, நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சீசர்களுக்கு தூண் ஊதினாரு. அவர்கள் பரிசுத்தாவியை அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இப்ப கவனிங்க, இயேசு கிறிஸ்து உருவாகுவதற்கு யார் தேவைப்படுகிறது? இயேசு கிறிஸ்து மரியாதை வயிற்றுல உருவாக்கணும். இப்ப மரியாதை பார்த்து கேட்கிறாங்க, மரியாதை நீ பெண் ஸ்திரீகளில் கிருபை பெற்றவர், நீ இயேசுக்கு, அதாவது இயேசுவை நீ என்ன பண்ண போற, நீ பெற்றெடுக்க போறன்னு சொல்லி தூதன் பேசும் பொழுது நான் புருஷனை அறியானே அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல வந்து என்ன பண்ணுவாரு, நீரிடுவா. அப்ப பரிசுத்த ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து மரியாதை வயிற்றிலே உருவாக்குறார். பரிசுத்த ஆவியினாலே உருவாக்குறார். ஒரு தெய்வத்துவமான ஒரு என்னங்க ஒரு கரு உருவாக்குறதை நாம் பார்க்கிறோம். அதனால ஒரு தெய்வம், அதனால அப்படி நடத்திட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அந்த தெய்வத்துவத்தை அவர் பயன்படுத்தல. நம்மை போல அவர் பாடுபட்டாலும் மாம்சத்துலதான் இருந்தாரே தவிர தெய்வீகமா தன்னோட நான் ஒரு தேவன் என்கிற ஒரு தெய்வீகத்தில் அவர் இருக்கவே இல்லை. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? பிறந்ததுல இருந்து 30 வருஷம் முடிய நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்து எல்லாம் வாழ்ந்தாலும் 30வது வயசுல அவர் என்ன பண்றாரு, ஞானசானம் எடுக்கிறதுக்காக யோர்தான் நதிக்கு போறாரு. யோவான் ஸ்நானன்ட்ட போறாரு. யோவான் ஸ்நானன் சொல்றாரு என்னங்க, அவர் இயேசு கிறிஸ்து பாக்குறாரு. இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே அவருக்கு கண்டுபிடிச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்து இவர் தான் இயேசு கிறிஸ்து. ஞானசானம் எடுக்கணும், நீங்க வந்து எனக்கு நான் என்கிட்ட ஞானசானம் எடுக்கல, இப்போதைக்கு எனக்கோடு எல்லா நீதி நிறைவேற்ற வேண்டிய காரியம் சொல்லிட்டு உடல்கள் பண்ணிட்டு அவருக்கு ஞானசானம் கொடுக்குறாங்க. ஞானசானம் கொடுத்த உடனே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் நடைபெறுது தெரியுமா? குமாரன் வந்து ஆத்துல நிக்கிறார். இப்ப கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சத்தியத்தோட இணைஞ்சு நிக்கிறீங்க? அதையிலே சொல்லுங்க, அதையிலே சொல்லுங்க. சத்தியத்தோட இணைஞ்சு நீங்க போங்க. அப்படியே பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறாரோ அவெல்லாம் கவனிச்சு கேளுங்க. நல்லா கவனிங்க. இப்போ குமாரன் ஆத்துல நிக்கிறாரு, பிதாவானவர் வானத்துல இருக்கிறாரு, பரலோகத்துல இருந்து பாக்குறாரு. இப்போ பிதாவிடத்துல இருந்து ஞானசானம் எடுத்த இயேசு இடத்துல யார் அனுப்பப்படுறாங்க? பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்துல, புறாவின் சாயல்ல அந்த இயேசு கிறிஸ்து மேல வந்து இறங்குறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஞானசானம் எடுக்கிற இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இருக்கிறார்கள். இந்த 3 பேருக்கு முன்னாடி தான் நம்ம பொருத்தனைகளை பண்ணுகிறோம், உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதை மாறும்போதுதான் அவர்களுக்கு பரலோக ஒரு கேள்விக்குரிய மாறுகிறது. சரி, ஓகே, கவனிங்க. இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஊழியத்துக்கு அவர் வராரு, ஞானசானம் எடுக்கிறாரு. ஊழியத்துக்கு வரும் நினைக்கும் போது ஞானசானம் எடுக்கிறாருங்க. ஞானசானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாரு. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போதுதான் அவருக்குள்ள ஆவிக்குரிய வல்லமை என்னங்க வெளிப்பட ஆரம்பிக்கிறது. புறாவை போல அவர் இறங்கி, ஏன் புறாவை போல? வேற எத்தனையோ மிருகங்கள், எத்தனையோ பறவைகள் இருக்குது, ஏன் புறாவை போல இறங்கி வர்றாருன்னா, புறா கபடற்றது. சொல்லுங்க, புறா எப்படிப்பட்டது? கபடற்றது. இந்த புறாவை சில பேர் சண்டை போட்டுட்டு முடியாம புறாவை வந்து சமாதானத்துக்கு அனுப்பிடுவாங்க தெரியுமா? அந்த காலத்து ராஜாக்கெல்லாம் புறாவை காலில் ஒரு இதை கட்டி அனுப்பிடுவாங்க, சமாதானத்துக்கு அனுப்பிடுவாங்க. அப்ப புறா வந்து சமாதானத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அவர் சமாதான கர்த்தருங்க அவரு. அடுத்தது பரிசுத்தம், கொஞ்சம் கூட கபடு கிடையாது. புறா கொஞ்சம் கூட அழுக்கு கிடையாது, அதுக்கிட்ட பாவம் கிடையாது, அது கபடற்றதா இருக்குது. அதான் கதை சொல்றாரு, பிசாசு எழுத்து நின்றுங்கள் புறாவை போல எப்படி இருங்க, கபடற்றவர்களா இருங்க. பரிசுத்தாவை பெற்றவர்கள் அப்படிதாங்க, கபடற்றவர்களாக, சமாதானம் உள்ளவர்களா, சண்டை போட்டுக்க மாட்டாங்க. பரிசுத்தாவை பெற்றவங்க ஒரு குறை சொல்லி இருக்க மாட்டாங்க. புரிஞ்சிக்க, உனக்குள்ள இருக்குது பரிசுத்தாவியா இல்ல சாத்தானுடைய ஆவியான்னு புரிஞ்சிக்க. சில நேரத்தில் பலவீனங்கள் வரும், நம்மள மீறி ஜென்ம சுபாவம் கிரியை செய்யும்.
ஜென்ம சோகம் இருக்கு தெரியுமா, அது சிலருக்கு தலை தூக்கம். அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம என்ன பண்றோம், வார்த்தைகளை கேட்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை புறாவை போல என்ன வந்து இறங்கும் பொழுது அவர்களுக்குள்ள சமாதானம், அவருக்குள்ள என்ன ஒரு பரிசுத்தம் என்னங்க இப்படி உண்டாக்குறதை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள வரங்கள் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குது, சாத்தான் சொல்றான், நான் அவரை பரிசோதிக்கணும்னு சொல்லும் போது யாரால கொண்டு போகப்படுகிறான். வசனத்தை படிக்கிறீங்களா? 4வது அதிகாரத்தை படிங்க. சோதிக்கப்படுவதற்கு யாரால கொண்டு போகப்பட்டான்? ஆவியானவரால கொண்டு போகப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவியானவரால போனதுனாலதான், ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சோதனைக்கு அவங்க போனதுனாலதான் மாம்ச இச்சையை உண்டாக்குறான், கண்களின் இச்சையை உண்டாக்குறான், அடுத்தது ஜீவனத்தின் பெருமையை உண்டாக்குறான். இந்த 3 காரியத்தையும் வசனம் மூலமாவே பேசிக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரியே இவரும் வசனம் மூலமா ஜெயிச்சு பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான்னு ஒரு வசனம் இருக்குது. 10வது வசனம் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், அவரை விட்டு விலகி ஓடி போனான்னு. அப்போ பிசாசு உங்களை என்னைக்கும் சோதிப்பதற்கு அவன் ஆயத்தமாகவே இருப்பான். நீங்க எந்த பாவத்துல விழுவீங்கிறது அவனுக்கு தெரியும். ஜென்மஸ்வாபம், நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வராதுக்கு முன்பு எந்த பாவத்துல விழுந்து கடந்தீர்கள்? சொல்றவங்களா இருந்தீங்களா? குடிக்கிறவங்களா இருந்தீங்களா? வெப்பரவாதம் போடுறவங்களா இருந்தீங்களா? திரைப்பட நாடகம் பார்க்கறவங்களா இருந்தீங்களா? என்ன தவறான பாவ பழக்கத்தில் விழுந்து கிடந்தீங்களா? அடுத்தவங்க குறை சொல்லிட்டு இருந்தீங்களா? சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா? யாரை பார்த்தாலும் சண்டை, யாரை பார்த்தாலும் சண்டை. அதுதான் பிற்காலத்துல சாத்தான் பார்ப்பான், இதுல இருந்து தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற, இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பிதானே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, கொஞ்சம் சோதிச்சு பார்ப்போமே சொல்லி பழைய பாவங்கள்ல புதுசா ஒரு பாவம் கிடையாது, புதுசா ஒரு பாவத்தை கொண்டு வர மாட்டான். பழைய பாவங்கள் ஜென்ம சுவாபத்துல இருக்கும் பொழுது பிறக்கும் போது நீங்க என்னென்ன பாவங்களை செஞ்சீங்களோ அந்த பாவத்தை மீண்டும் 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 தூண்டி 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 உங்களை செய்ய வைக்க பார்ப்பான். ஆனால் நீங்களோ பரிசுத்தாவியை கொண்டு, வசனங்களை கொண்டு, ஜெபத்தினால, உபவாசத்தினால, வேத வசனத்தை படிக்கிறதுனால, ஐக்கியம் கொள்றதுனால, அபிஷேகத்தை நிரப்பப்படுகிறதுனால, நீங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் பிசாசை ஜெயித்து வசனங்களை சொல்லி ஜெயித்து அவனை விரட்டுனா பிரச்சனை இல்லை. செபிக்காம, பைபிள் படிக்காம, சபைக்கு வராம, அடுத்தது ஒரு விசுவாசம் இல்லாம, இப்படி நீங்க வந்து வசனத்தை நீங்க பைபிள படிக்காம, இப்படி எல்லாம் நீங்க ஐக்கியம் கொள்ளாம, இப்படி எல்லாம் நீங்க இருந்து இருந்தீங்கன்னா ஈஸியா உங்களை மேற்கொண்டு சீக்கிரமாய் பாவத்துல கீழே வச்சிருவான். ஆவியானவரும் உள்ளதா இருந்துட்டு இருக்கிறார், ஆவியானவரும் உள்ளதா. நம்ம சில பாவங்களை செய்யும் பொழுது உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவான்? தூக்கப்படுவான். நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தூக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அதை பத்தி நான் பின்னாடி உங்களுக்கு தெளிவா நான் பேசுவோம். அடுத்த வாரத்துல கூட நான் பேசுறது வாய்ப்புகள் இருக்கும். தூக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றோம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு, நாம ஒருவேளை நம்ம தவறுகளை செஞ்சு நம்ம வந்து சாத்தான மட்டும் வந்து ஜெயிச்சுட்டான்னு வச்சுங்களா, அப்போ உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்ல, அவர் தூக்கப்படுவாரா மகளே? அப்போ துக்கப்படும் பொழுது அது எப்படி நான் துக்கப்படுறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தூக்கப்படுறாரு, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உள்ளமே துக்கமா மாறிடும், முகத்தை பார்த்தாலே சோர்ந்து போயிடும், உன் இருதயம் கவலையினால நிறைஞ்சிருக்கும், எதை செய்தாலும் உனக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது. எதையாவது பார்த்து சந்தோஷம் அடையலாம், அங்க போனா நம்மளுடைய மனசை மாத்திக்கலாம், இவங்கள்ட்ட பேசினா நமக்கு மனசு மாறிடும், இந்த இடத்துல டிவி நிகழ்ச்சியை பார்த்தா கொஞ்சம் சிரிச்சியாவது மனசை மாத்திடலாம், இப்படின்னு எவ்வளவோ முயற்சிகளை எடுப்பீர்கள். ஆனால் உங்க உள்ளத்துல இருக்கிற துக்கம் மாறாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தும் பொழுது உங்களுடைய இருதயத்துல துக்கம் நிறைந்திருக்கும், கவலை நிறைந்திருக்கும். உங்களால ஜெபிக்க முடியாது, பைபிள் படிக்க முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய நினைச்சாலும் செய்ய முடியாது. ஒரு செத்த, ஒரு உயிரற்ற உடலை போல நம்ம நடந்துட்டு இருக்குமே தவிர எப்ப ஒரு மாற்றம் ஏற்படும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள உங்களை நான் எந்த விதத்தை துக்கப்படுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துவாரு. அதை நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மட்டும்தாங்க மீண்டும் மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்துல மலர்கிறது. கையை தட்டி ஆண்டவர் முகத்தோட இருக்கிறியா? நாம் செய்த பாவத்துக்கு நிமித்தம் அந்த பாவத்தை அறிக்கை செய்யாமல் மேல 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 பாவத்தை செய்யும் பொழுது அந்த துக்கம் எவ்வளவாய் அதிகரிக்கும், எவ்வளவாய் அதிகரிக்கும்.
அந்த துக்கம் உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு போய் சேர்த்துருவாரா? சேர்க்க மாட்டாரு. அதனாலதான் சொல்றேன், ஒரு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில துக்கப்படுறாரா இல்ல மகிழ்ச்சியா இருக்கிறான்னு பார்த்தா அவன் உள்ளத்துல தெரியும். ஒரு துக்கம், ஒரு வேதனை, ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறது, ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிறது, யார்கிட்டயுமே சிரிச்சு பேச முடியாது. ஒன்னு நிம்மதியா படுத்து தூங்கினோட தூக்கம் வராது. ஏதோ போட்டு ஒன்னு அப்படியே கொண்டுகிட்டே இருக்கும். அப்படி புரிஞ்சிக்க, நான் செய்த பாவத்தினால எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்பட்டு இருக்காரு சொல்றது. முட்டி போட்டு ஏசப்பட்ட மன்னித்து கேளு. பரிசுத்த ஆவியானவரை என்ன மன்னிங்கன்னு சொல்லு. பரிசுத்த ஆவியானவரை என்ன மன்னிங்கன்னு சொல்லு. அவர் உன்னை மன்னிச்சுட்டாருன்னு சொன்னா உன்னுடைய உள்ளத்துல புது மகிழ்ச்சி உண்டாக்குறத நீ பார்க்கலாம். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அதுக்கான கவனத்துக்கு கையை தட்டி ஒரு மகிமை மாற்றுவே நிறைந்தவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து அந்த சோதனைக்கு போறாரு, பரிசுத்த ஆவியை கொண்டு அது ஜெயிக்கிறாரு. ஒருவேளை அந்த பிசாசு சொன்னா தேவனுடைய குமாரனாச்சே, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் நீ மேல இருந்து குதி, அதாவது அவருக்கு சுயம் வெளியில வர பார்க்கறான். சுயத்தை வெளியில கொண்டு வர பார்க்கறான். நீ ஒரு தேவன் தானே, நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ என்ன பண்ற? மேல இருந்து விழுந்தா உன தேவ தூதர்லாம் உன்னை காப்பாற்றிட்டு போவாங்கன்னு சொல்லி சுயத்தை தூண்டி விட பார்த்தாங்க. சுயத்தை பெருமையை தூண்டி விட பார்க்கறாங்க. சில பேர் உங்களை யாராவது திட்டா குறை சொல்லிட்டா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பத்தி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பத்தியா சொன்னா நான் என்ன செய்யணும் பாரு, யாரு நான் 4 பேர் நான் சொல்றேன் பாரு அவளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நம்ம சுயத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நம்மளை பத்தி சொல்லிட்டாங்கிறதுக்காக அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம பாக்குறவங்களாம் பார்த்தா அதுவா இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. சுயத்தை கொண்டு வராதீங்க. இதான் சோதனை. பெருசா சாத்தா நின்றுகிட்டு உன்னை சோதிக்க சொல்லிட்டு இருக்க மாட்டான். உன் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையிலேயே பிசாசு சோதனை கொண்டு வருவான். நடைமுறை வாழ்க்கையிலேயே மாம்சையை கொண்டு வருவான், கண்களிச்சையை கொண்டு வருவான், பெருமையை தூண்டி விடுவான். நான் யார் தெரியுமா? எனக்கு ரோமே எழுப்புறாங்க. அவ கத்தர் அடிப்பாரு பாரு. இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது பேச அனுமதிக்க மாட்டாரு, அனுமதிக்க மாட்டாரு. எதிர்த்தவர்கள் ஜெபிப்பாங்க சில பேரு. ஆண்டவரே எனக்கு விரோதமா வெளிவிட்டால அவன் நல்லாவே இருக்க கூடாது, அவளுக்கு நடக்கிற பிரச்சனை என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே இப்படி ஆண்டவரே. எதிர்ஜபமும் சில நேரத்தில் கேட்கப்படும். எப்படி கேட்கப்படும்? யாருக்கு ஜெபிச்சாங்களோ அவங்க சரியா ஜெபிக்கலன்னா அவங்களுக்கு அந்த தாக்குதல் ஏற்படும். எதிர் ஜெபம் பண்றோம். எதிர் ஜெபம் பண்றவங்களுக்கு அதை விட அதிக தாக்குதலை கத்து அனுமதிப்பார் என்று சொன்னால் ஜெபத்தை கேட்கிறாங்க. எதிர் ஜெபம் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க அழிஞ்சு போயிடணும், நாசமா போயிடணும், எனக்கு விரோதமா எழுப்பிட்டாங்க அதனால அவங்க அப்படியாயிடும் இப்படியான்னு சொல்லி நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒருவேளை அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அவங்களுக்கு ஒருவேளை நீ சொல்றதுக்கு தான் நடக்கும். ஆனால் ஜெபிச்ச பத்தியா உனக்கு அதை விட பல மடங்கு நடக்கும். பார்த்தோம் வியாதி வரும். சபிக்கிறவருடைய சரீரத்துல வியாதி அனுப்பப்படுகிறது. மற்றவர்களை சபிக்காதீங்க, நீ நல்லா இருக்க மாட்ட, நாசமும் போயிடுவ, எனக்கு விரோதமா எழும்பிட்டில்ல, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுவேன்னு சொல்லி சபிக்காதீர்கள். உங்களுடைய சரீரத்துல நீங்கள் சபிச்சது நிமித்தம் வியாதியை சுமக்க வேண்டியதா இருக்கும், மரணத்தோட போராடக்கூடியதா இருக்கும், சரீரத்தோட வியாதியோட போராடுகிறதா இருக்கும். நீ உண்மையாய் மனம் திரும்பாத வரை அந்த சரீரம் வியாதியில் இருந்து கொண்டே இருக்கும். அது எப்பேற்பட்ட வியாதியா இருக்கட்டும், எந்த வியாதியா இருக்கட்டும், ஏதோ ஒரு வியாதி உங்களை தாக்க ஆரம்பிக்கும். மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாது என்று சொன்னால் இது கர்த்தருடைய கோபத்தினாலே வந்த வியாதி. இந்த வியாதியை கர்த்தர் தான் குணமாக்க முடியும். எத்தனை மருத்துவர்களை பார்த்தாலும் நடக்காது. எத்தனை மாம்ச இச்சைகள் உள்ளவங்க பாத்தீங்கன்னா பிரஷர் ஏற்றி விட்டுருவாரு. பிரஷர் மாத்திரை சாப்பிட்டுட்டே பிரஷர் மாத்திரை சாப்பிடுற என்ன பிரயோஜனம் இருக்குது? சுகர் ஏற்றி விட்டுருவாரு. மாம்ச இச்சையில் இருக்கிறவங்களுக்கு சுகர் ஏற்றி விட்டுருவாரு. சுகர் எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் சுகர் மாத்திரைக்கு அதுக்கு மருந்தே கிடையாது. ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சக்கரை வியாதியை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். பிரஷர் ரத்த கொதிப்பு வியாதியை குணமாக்கி இருக்கிறார். கேன்சர் வியாதியை குணமாக்கி இருக்கிறார். தோல் வியாதியை குணமாக்கி இருக்கிறார். கேன்சர் கண் பார்வையை குணமாக்கி இருக்கிறார். தலைவலியிலிருந்து குணமாக்கி இருக்கிறாரு. கர்ப்பப்பையில கட்டி நீர்க்கட்டிகள் குணமாக்கி இருக்கிறார். எத்தனை குணமாக்கிற செத்து போனா என்ன உயிரோடு அவர் எழுப்பி இருக்கிறாரு. ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டுடைய நல்லா கவனிக்கிறீங்களா?
வசந்த நல்லா கவனிச்சு கேட்டுட்டே இருக்கேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியை குறித்து அவர் சொல்றாரு. வசந்த படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். யோவான் 14 அதிகாரத்துல 13 இருந்து 14 படிக்கலாம் நீங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த சத்திய ஆவியானவரும் சுயமாய் பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவரும் சுயமாய் பேசுறது கிடையாதுங்க. அவர் சத்தியத்தை தான் போதிப்பார். அவருடைய காரியத்தை எடுத்து பேச மாட்டார். தீர்க்கதரிசிகள் சில பேர் இருக்கிறாங்க, சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, மாய்மாலமான தீர்க்கதரிசிகள், தெரிஞ்சவங்க நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவனோட கத்தர் சொன்ன துணியமா பேசுவான், எனக்கு தெரிஞ்சிடும் பொய் தீர்க்கதரிசி சொல்றான் அப்படின்ட்டு. அவர்களுக்கு ஐயோ, கத்தர் சொல்லாததை சொன்ன மாதிரி பேசணும்னா ஐயோ. அவர்கிட்ட சில நேரத்தில் விலகிடுவோம். ஏப்பா இவன் தேவ கோபத்துக்கு ஆளாயிருக்கான், நம்ம ஏப்பா அவங்க விலகி இருக்கிற கத்தர் நமக்கு பயம் உண்டாகட்டும். கத்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் கூட சுயமாய் பேச மாட்டாரு, சத்தியத்தை தான் நமக்கு பேசுவார். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் இந்த உலகத்தில் அவர் என்ன பண்ணுவாரா, கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ எது பாவம், உனக்குள்ள இருக்கிற பாவத்தை அவர் கண்டிப்பா இருப்பா. உனக்குள்ள இருக்கிற சாபங்களை, உனக்குள்ள இருக்கிற தீமைகளை, உனக்குள்ள எதெல்லாம் விழுந்துட்டு இருக்க அது தூக்கி எடுப்பதற்கு அவர் உனக்காக பிரயாசப்பட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு பரலோகத்துல பிதாவுடைய பக்கத்துல உட்கார்ந்து என்ன வேலை பார்க்கறாரு தெரியுமா? எனக்காக வைராக்கியமாய் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார், பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு பாவத்தை செய்யும் பொழுதும் பிதாவானவருடைய வேலை என்ன தெரியுமா? சபையோடு தூக்குறது தான். சபையோடு தூக்கிட்டா அப்புறம் என்ன பரவாயில்ல போக முடியும். சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது முடிஞ்சிருச்சு. சில பேர் பார்த்துக்கிட்டே பாவத்தை செய்யும் சபை விட்டு எடுத்துருவாரு. எந்த சபைக்கு போனாலும் தப்பு நடக்காது, அவர் விளக்கிடுவார். அதே நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுக்கணுங்க. சபையை விட்டு இப்ப தூக்குறதுக்கு முடியாத வர பிதாவானவர் என்ன பண்றாரு? இப்ப கட்டப்பட்டு யாருடைய ஜெபத்தை தெரியுமா? இயேசு கிறிஸ்து பக்கத்துல முன்னாடி குமாரன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க எடுத்துறாதீங்க, அவங்களுக்காக நான் ரத்தம் செஞ்சு மறைச்சிருக்கேன்னு சொல்லி அவன் செஞ்ச பாவத்துக்காக நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன். அப்ப கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த மனிதர்களை பார்க்கணும், புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்து, நம்ம எல்லாம் கிறிஸ்துவோட வருகை இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு இடையில கிறிஸ்துக்காக வாழ்ந்த பாத்தீங்களா? நம்ம தாங்க பெரிய பாக்கியவான்கள். பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிற மனிதர்களை பார்க்கிற தாவீதை சொல்லுங்க, தானியேலை சொல்லுங்க, ஆபிரகாமை சொல்லுங்க, ஈசாக்கை சொல்லுங்க, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை சொல்லுங்க. அவங்களை பார்க்கிற நாம தான் விசேஷமானவர்கள். ஏன்னு சொன்னால் இயேசு எனக்காக ஒரு மதித்தார். கையை தட்டி இயேசுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து போட்டார். என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். என்னுடைய பாவங்களுக்கு மரித்தது மட்டுமல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்னைக்கு அவர் என்னை அழைக்கும்படி வருகிறார். அவருடைய சுத்த மனவாட்டியாக என்னை மாற்ற பார்க்கிறார். இல்லையா? என்னை மாற்றுவதற்கு அவர் பரிசுத்த ஆவியை கொண்டு என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அருமையான அவர்களுடைய அப்ப நீங்களும் நானும் தாங்க பாக்கியவான்கள். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்துல போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பாவம் செஞ்சுட்டான்ட்டு அவனை அடிச்சிடாதீங்க, அவனுக்காக நான் மறிச்சேன்னு சொல்லி இதாமட்ட கெஞ்சி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் நீங்களும் நானும் என்னங்க இரக்கத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். பாவத்து மேல பாவத்தை செஞ்சா உடனே தண்டனையை கொடுத்திருக்காருன்னா எல்லாம் காப்பிச்சுன்னு இருப்போம். அவரு இறக்கத்துக்காக கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறார், பிதாவிடத்துல கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாரு. நமக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நடந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யும் போதுதான் பிதாவானோட போய் அவர் பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பாவத்தை நான் சுமந்து இருக்கேன், அவனை ஒண்ணு பண்ணாதீங்க, அவளை ஒண்ணு பண்ணாதீங்க, அவன் என் மகள், அவன் என் மகன், அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் ஜீவனையை கொடுத்துட்டேன், அவளை ஒண்ணு பண்ணாதீங்க. ஆனா நாமும் தண்டனை உடனே கிடைக்கலங்கிறதுக்காக நீதல் மேல நீதல், பாவத்தின் மேல பாவம், சாபத்தின் மேல சாபம், துணிகத்தின் மேல துணிகலாம், இப்படி நம்ம போயிட்டே இருக்கிறோம். மேல மேல பிதாவுடைய கோபம் பட்டி எறியும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? பரிந்து பேசுற ஜபத்திலேயே நம்மள ஆண்டவர் இன்னைக்கு உட்கார வச்சிருக்காரு. தவிர ஒரு நாள் அந்த பரிந்து பேசுறது நிப்பாட்டப்படுகிறது. உனக்கு மரணம் என்ற ஒரு நாளை முன்குறிச்சிருப்பாரு பாத்தீங்களா? அந்த நாள் வரை நீ ஒருவேளை திருந்தாமலேயே பாவத்தை செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா இந்த மரணம் என்ற நாள் வரை மட்டும்தான் தேவனால பரிந்து பேச முடியும். அந்த மரணம் உனக்கு வந்துவிட்டால்
இயேசு கிறிஸ்து இப்போ பரிந்து பேசுகிற தகப்பனாக இல்லாம உனக்கு தண்டனை கொடுக்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாய் மாறிவிட்டார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் மாறுவதற்கு முன்பாகவே துணிகரம் கொள்ளாம என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் நாம் இரக்கம் பெறுவோம் என்று பைபிள் சொல்லுகிறது. இரக்கம் பெறுவோம் என்று பைபிள் சொல்லுகிறது. நான் செஞ்ச பாவத்துடைய பலனாகிய மரணத்தை அடைந்த பிறகுதான் விடுவேன் என்று சொல்லாத. நம்ம செய்த பாவத்தை நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இரக்கத்தை பெற்று அதை விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும். தொடர்ந்து அதை செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் உன்னை என்ன போல கண்டிக்கிறவராக இருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கிறார். ஒரு பாவத்தை செஞ்சா இது பாவம், இதை செய்யாதன்னு கண்டிப்பார். நீதி தானே வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. பாவத்தை செய்தவர்கள் நரகத்துக்கு போகணும், பாதாளத்துக்கு போகணும், பாவத்தின் மரணம். நீ செஞ்ச பாவத்துக்கு என்ன தண்டனை தெரியுமான்ட்டு உள்ளத்திலேயே அவர் நமக்கு பேசிக்கிட்டே இருப்பாரு. நீதியை குறித்து பேசுவாரு, நியாய தீர்ப்பை குறித்து பேசுவாரு. நியாய தீர்ப்பு செய்த பாவத்துக்கெல்லாம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நிற்ப. அப்பொழுது உனக்கு தண்டனையை கர்த்தர் வழங்க போறாரு. எப்ப வழங்க விரும்புறாரு? கண்டிக்கிறவர், அன்பானவர் தான், அரவணைக்கிறவர் தான், கண்டிக்கிறவர், எச்சரிக்கிறவர். இன்மையில செய்த காரியத்தை மறுமையில நீ என்ன பெற்றுக்கொள்வ என்பதை எச்சரிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பாவத்தின் மேல பாவத்தை மீள மேல 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 துணிகரம் கொள்ளவே கூடாது. நாம் செய்யற எல்லா பாவமும் ஞாபகம் எழுதப்பட்டு வந்திருக்கிறது. அறிக்கை செய்யாமல் இருப்பீங்கன்னு சொன்னா அவைகளே உங்களுக்கு நியாய தீர்ப்பாய் மாறும். அது பரிதாபம். நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை தனக்கென்று தேர்ந்தெடுத்தாலும் மாம்சத்திலையும் சுயத்திலையும் பாவத்தை செய்து அவர்கள் நித்திய நரக தள்ளப்படும் பொழுது பிதாவானவர் வேதனையோடு பார்ப்பார். உனக்காக நான் மரித்தோம், உனக்காக நான் மரித்தது வீணா போய்விட்டது, உனக்காக நான் மரித்தது, உனக்காக கஷ்டப்பட்டது, உனக்காக நான் பிறந்தது, அனுபவித்து ரத்தத்தை எல்லாம் சிந்தினேனே, நீ செய்த பாவத்துக்காக பல மணி நேரங்கள் பரிந்து பேசினேனே பிதாவிடத்துல, எல்லாம் வீணா போய்விட்டது என்று சொல்லி அருமையான பிள்ளையே பரிசுத்த ஆவியை கொண்டு உனக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியை கொண்டு உனக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். எத்தனை பேர் வாங்கிட்டு இருந்த ஆண்டவர் என் பாவங்களை மன்னி, என் அக்கிரமங்களை மன்னி, நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற துணிகரமான பாவங்கள், விட முடியாத எந்த பாவமா இருந்தாலும் விட்டு விடு, எந்த பாவமா இருந்தாலும் விட்டு விடு. நரகத்துல நீ இருக்க முடியாது. நரகம் உனக்காக உண்டாக்கப்படவில்லை. நரகம் சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது, பிசாசுகளுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவன் தூய் விடுகிற பாவங்களை செய்தவர்கள் அதே நரகத்தில் அவனோடு கூட தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகம் பரிசுத்தவான்களுக்காக உண்டாக்கப்பட்டது. ஒருவேளை நீ பாவியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து சபையில ஒரு அங்கத்தினராக இருந்து சீசனாக மாறி அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு நீ ஒருவேளை தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வாய் என்று சொன்னால் உனக்கு பரலோகம் காத்திருக்கிறது. நீ பரலோகவாசியாய் பரலோகத்தில் நித்தியமாய் இயேசுவோட கூட நீ இருக்கலாம். அடுத்தது பொய் சொல்றான். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். சொல்ல முடியும். சபையில ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்கறான். சபையில ஜெபம் பண்ணீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கறான். இந்த திருட்டாவி என்ன பண்ணுது? பொய்க்காராவே, ஐயோ சொல்லிட்டோம் கவனமாக, அதனால செபிச்சா யார்கிட்ட போய் சொல்ற? சபையில போய் சொல்றியா? யார்கிட்ட? அனனியா சப்பீரா தான் ரெண்டு கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒரு காணிக்கை அதாவது எடுத்துட்டு வராங்க, ஒரு நிலத்தை விற்கிறாங்க. அந்த நிலத்தை பொருத்தனை பண்ணிட்டாங்க. எல்லாம் கவனிங்க, ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. இந்த நிலத்துல இருந்து விற்கிற இந்த பணத்தை நாம எங்க போய் கொடுக்கணும்? சபையில போய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்க. போய் பணத்தை வாங்குறாங்க, கையில வாங்குறாங்க. வாங்கின உடனே சாத்தான் உள்ள போயிட்டான். சாத்தான் உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே அந்த பணத்தை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்ன தூக்கி வீட்டுக்குள்ள மறைக்கிறாங்க, ஒன்ன தூக்கிட்டு வந்து சபையில ஊழியக்கான காலில் வந்து வைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ள இருந்துகிட்டு பேதுருக்குள்ள இருந்து பேசுறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பேதுரு மூலமா பேசுகிறாரு. அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்துல 3:5 சீக்கிரம் படிக்க நான் முடிக்கிறோம். அடுத்து உங்களுக்கு தொடரும்.
படிக்க, சீக்கிரம் படிங்க. பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலர் புத்தகத்துல 5வது அதிகாரத்துல 3ல இருந்து 5 படிங்க. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, வீட்டுல திருடி வச்சுட்டு வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவியிட்ட பொய் சொல்லும்படி. இதுதான் நாங்க வித்தோன்னு வந்து எப்படி உன்னால துணிகரமான ஒரு பொய் சொல்ல முடிகிறது? இதுதான் சொல்லி ஒரு பொய் சொல்லி நீ சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? 10ல 1 மடங்கு தரத பொருத்தனம் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா அதுல நீ உன்னை தரது தாங்க ஆசீர்வாதம். சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். தசமாகலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தடவை தசமாக 200 ரூபாய் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஒரு கவர்ல 200 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சிருச்சுங்க. 100 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சிடுங்க. 500 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சிடுங்க. அவ்வளவுதானே. ஆனா தசமாகத்துல உண்மையா கொடுப்பேன்னு பொருத்தனம் பண்ணி ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா 1000 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சிட்டு, 2000 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சிருச்சு, 100 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சிருச்சு, 300 ரூபாய் தான் 3 வருஷம் 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறேன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு உனக்கு என்னங்க சாத்தான் நிரப்பி என்ன பண்றான்? இதுதான் காணிக்கன்னு சொல்லி உன் இருதயத்தை நிரப்பி வச்சிருக்கான் வஞ்சகத்தினால. தசமபாகத்துல உண்மையா இருக்கும் பொருத்தனம் பண்ணியிருந்தா கொடுக்க எடுத்து வைக்கிறதுல பாருங்க. ஒன்று எடுத்து வச்சுட்டு வஞ்சித்து கொடுக்காதீர்கள். என்னங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்படிப்பட்டவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க இருதயத்தை. எத்தனை பேர் உண்மையாக தசமாக கொடுக்கலையோ, உன்னுடைய தசமனுடைய சம்பளத்துக்கு ஏற்ற தசமாகத்தை கொடுக்காமல் இருந்தால், ஒருவேளை நீ வஞ்சித்து என்னங்க சோத்ரா நீ 20,000 சம்பாதிச்சுன்னா நீ எவ்வளவு கொடுக்கணும்? 2000 கொடுக்கணும்னா நீ 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னா உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பி வச்சிருக்கிறான். எப்ப தெரியுமா? நீ பொருத்தனை பண்ணிருக்கும் பொழுது. ஆனா கத்த சொல்றாரு பொருத்தனையும் பண்ணாம இஷ்டத்துக்கு சரி ஓகே இனிமே தசமபாகம்லாம் இல்ல, உற்சாகமா நான் என்ன பண்ண 1000 ரூபாய் கொடுப்பேன், 2000 கொடுப்பேன், 10,000 கொடுப்பேன், என் சம்பளத்தை கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு மனப்பூர்வமாய் கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பொருத்தனை செய்து கொண்டால் அதுல நினைச்சிருக்க பாருங்க. பொருத்தனை பண்ணினவர்களை சாத்தான் இருதயத்தை நிரப்பி அவர்களை அழிக்க பார்ப்பான், வஞ்சிக்க பார்ப்பான், பொய் சொல்ல பார்ப்பான். அதான் பைபிள் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியாக தேவனிடத்திலே வசனத்தை படிச்சு பாருங்க, மீண்டும் படிச்சு பாருங்க. சொல்லுங்க. அதை விற்க முன்னே அது உன்னிடத்தில் இருக்கவில்லையோ? இல்லையோ. அதை விற்ற பின்பும் அது கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்துல இல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொன்னன்னு முன்னாடி இருக்குது. அதே அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய். அப்ப பரிசுத்த ஆவியானவரும் தேவன், பிதாவாகிய தேவன் அவர் மட்டும் தேவன் அல்ல, குமாரனாகிய தேவன் அவர் மட்டும் தேவன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தேவன் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு ஒரு வெளியே என்னங்க ஸ்தோத்திரம் உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். நீ பரிசுத்த ஆவியானவரிடத்துல போய் சொன்னா சொல்லும்படி சொல்லப்பட்டிருக்க அதே வசனங்கள்ல நீ தேவனிடத்துல போய் சொன்னாய். பரிசுத்த ஆவியானவர் தேவன் தான். இதை சொல்லி முடிச்ச உடனே அனனியால் சுருண்டுட்டு கீழே விழுந்து செத்துப்பான். அப்போ செவிச்சியம்மா அப்படின்னா என்னத்த நீ தப்பிச்சுக்கலான்றதுக்காக சென்னை படி படிச்சியா படி சென்னை சபைக்கு என்ன சீக்கிரம் வந்து நேட்டா வந்தியா? நேட்டா வந்தா சொன்னா புண்ணி எடுத்துருவாங்க. சீக்கிரம் வந்துட்டனே, முன்னாடியே வந்தேன், இந்த ஓரமா உட்காந்தானே. இவங்களுக்கு என்ன தெரியுமா? ஆவிக்குரிய உலகம் தெரியல. இவங்க மாம்சத்துல இருக்கிறதுனால ஊழியர்கள் மட்டும் தான் தெரியும். இந்த அனனியால் சப்பராளுக்கு பேதுரு மட்டும் தான் தெரியுது. அங்க இருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரோட பிரசன்ன தூதர்களுக்கு தான் தெரியல. நாம எந்த இடத்துல இருக்கிறோம்? திருச்சபையில இருக்கிறோம். இந்த திருச்சபையுடைய தலை இயேசு கிறிஸ்து. எப்பெல்லாம் கூடுறோமோ அப்பெல்லாம் இயேசு கிறிஸ்து இங்க வந்துறாரு. வந்து என்ன செய்யறாரு? அவர்கள் நடுவே உலாவி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு போகும்போது அனுப்புறாரு. ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு. அதனாலதான் குடும்பத்தோடு வந்து தேவாசீர்வாதம் பெற்று செல்லுங்கள் நம்ம எழுதி கொடுக்குறோம். சபைக்கு வந்துட்டாலே ஆசீர்வாதத்தோடு தான் போகுது. உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைக்கிறார். அடுத்த வாரத்துல உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் உண்டு. அது என்ன ஹோம்வொர்க்னா, இப்ப நான் சொன்ன வசனங்கள்லாம் உங்களுக்கு டிவியில உங்களுக்கு நீங்க பாத்துக்கலாம். உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிக்கிறேன், அதுல நீங்க பாத்துக்க போய் அடுத்த வாரம் ரோமர் 8வது அதிகாரத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. ரோமர் 8வது அதிகாரத்தை நல்லா படிச்சுட்டு வாங்க. அதுல இருந்துதான் நாளைக்கு நாங்க அடுத்த வாரத்துல பிரசங்கம் பண்ண போறோம். நல்லா ரோமர் 8 நீங்க நல்லா படிங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை படிங்க. நீங்க படிக்கும் பொழுது நான் பேசுற பிரசங்கம் ஆவியார் கொண்டு நான் பேசும்போது இந்த பிரசங்கம் ரொம்ப வலிமையா உங்களுடைய இருதயத்துல
அது அச்சாரமாக வந்து இருதயத்துல பதிந்திருக்கும். அவளை எழுதுகிற